எல்லாத்துக்குமே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமாங்க? எதுக்கெடுத்தாலும் ஒரு திட்டம் போடுறது, அந்த திட்டப்படி தான் நடக்கிறது, இதை நம்ம சரியாக பண்ணணும், இப்படி சரியாக பண்ணால் தான் அப்படி போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனநிலையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வராது. ஒரு இறுக்கமான மனநிலையில் தான் நாங்கள் இருப்பீங்க. இயல்பாக உங்களால் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடுதல் என்பது இயல்பாக இருக்கணும். சில விஷயங்கள் எது சரி, எது தவறு, எதுக்கு திட்டமிடணும்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் நாங்கள் திட்டம் போட்டு தான் நான் வேலை செய்வேன், திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரூல் அல்லது ஒரு 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 அதிகார மனப்பான்மை அல்லது ஒரு எதேச்சதிகார மனப்பான்மை உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து உங்களால் வாழ முடியாது. அப்போ என்ன பண்ணுங்க, இயல்பாக இருக்க கற்றுக்கணும். நம்ம இயல்பாக இருக்க கற்றுக்கிறதுனா என்னென்னா, திட்டமிடக்கூடாதா அப்படிங்கிறது. திட்டமிட்ட வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திட்டமிட்டவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கிறத அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமே நான் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாருமே வந்து கரெக்டாக நடந்துக்கணும். நான் வந்து எப்படி வந்து நான் ஒரு பைலா முடிவு பண்ணுறேன்னா, அந்த பைலா பிரகாரம் தான் என்னுடைய உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இப்போ எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் வந்து இயல்பாக இருக்க முடியாது. நீங்கள் இயல்பை தாண்டி இருக்குங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ரூல் போடுறவங்களால என்ன பண்ண முடியாது, இயல்பாக வாழ முடியாது. இயல்பாக வாழ முடியாதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. எனவே சிலவற்றிற்கு திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது, சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி திட்டமிடுதலும் புரிதலும் எதோடு சரியாக இருக்குது, இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய நடைமுறைக்கு இது சரியாக இருக்கா, இந்த காலகட்டத்திற்கு இது நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில திட்டங்களை போகணும். எதுவுமே தெரிஞ்சிக்காமல், எதை பற்றி புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை நிறைவேறாத பொழுது உங்களால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுவீர்கள். அந்த மன உளைச்சல் வந்து உங்களால் சில நேரங்களில் மீள முடியாத அளவு கூட நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே திட்டமிடுங்கள், எல்லாவற்றிற்கும் திட்டமிடாதீர்கள் என்பதுதான் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது.